சிக்கன் வாங்கினா எப்பயும் பிரியாணியே செஞ்சுட்டு இருக்காம இந்த மாதிரி அருமையா ஒரு குழம்பு வச்சு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளா செய்யற இந்த குழம்பு பாத்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, களி, சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இன்னைக்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரே ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு, கூட ஒரு 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சிக்கன் சூப்பரா வெந்துரும், பீஸா எல்லாம் ஆயிராது. நீங்க குக்கருக்கு பதிலா சட்டிலயோ இல்ல கடாயிலயோ சேர்த்து கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு துண்டு பட்டை, 6 கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப இதோட ஒரு 20 சின்ன வெங்காயம் தொளிச்சு சேர்த்திருக்கேன். சின்ன பல்லா இருக்கிறதுனால ஒரு 15 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இதெல்லாமே கொஞ்சம் வெட்டி சேர்த்துட்டு நல்லா சிம்ல வச்சு வதக்கிக்கோங்க. ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கை அளவுக்கு தேங்காய் கட் பண்ணியோ இல்ல துருவியோ சேர்த்திக்கோங்க. கலந்து மட்டும் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சில நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சிக்கனும் வெந்துருச்சு. குக்கர் ஓபன் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க சிக்கன் வெந்திருக்கான்னு. வேகலைன்னா இன்னொரு விசில் கூட விட்டுக்கோங்க. இப்ப இதோட நம்ம வெங்காயம் வதக்கி ஆறினதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த மசாலாவை ஊத்திட்டு இன்னொரு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம். கலந்துட்டு ஹை ஃபிளேம்ல வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நம்ம நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. காரம் கரெக்டா இருக்கும். குழம்பு ரெடி ஆனதுமே இறக்கி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு குழம்போட சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாதத்தோட, இட்லி, தோசை, களியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். எப்பயும் என் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி தான் பண்ணுவேன் சிக்கன் எடுத்தா. சோ இன்னைக்கு மட்டும் ஒரு சேஞ்சுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு வச்சிருக்கேன். அவங்களுக்கும் பிடிக்கும். 3 பேருக்கு மத்தியானம் ரைஸுக்கும் நைட்டு தோசைக்கும் சரியா இருந்ததுங்க.